வணக்கம் மக்களே. இன்றைக்கி ரொம்பவே ஒரு அழகான பதிவு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னால் ஒரு வாரமாக சரியாக வீடியோ போடவே முடியல. கொஞ்சம் வேலை டைட்டாக போகுது. இன்னும் ஒரு 2 வாரம் அப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து கண்டினியூஸாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்மால் அப்டேட், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடவுளை உணர ஒரு மிகச்சிறந்த வழி அன்பு. அன்பே சிவம். இங்கே மனுஷங்களுக்கு எதனால் பிரச்சனைன்றது வருது. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், என் மேலே யாரும் அன்பு காட்ட மாட்டுறாங்க. ஸோ இந்த அன்புக்காக ஏங்கி அந்த ஏக்கம் கடைசியில் கோவமாக மாறுது. அதனால தான் நிறையா வேர்பல் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ், அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட மனசை நோகடிக்கிற மாதிரி நடந்துக்கிறது, இந்த மாதிரி நிறையா ஆகுது. சொல்லப்போனால் இந்த மாதிரி அன்புக்காக ஏங்குறது ஒரு எங்கர் சோல், அதாவது ஒரு இளம் ஆன்மாவோட குணங்கள். அவங்களுக்கு தெரியாது, அந்த இளம் ஆன்மாக்களுக்கு தெரியாது தனக்குள்ளே தான் அன்பு இருக்குது, தானே ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான் இருக்கும் அப்படின்றது. அண்ட் அதை அவங்க புரிஞ்சக்கவும் முற்பட மாட்டாங்க. அதனால தான் தே ஆர் கால்ட் அஸ் எங்கர் சோல்ஸ். ஆனால் ஒரு முதிர்ந்த ஆன்மா அன்பு வெளியில் தேடாமல் தான் அன்புன்றத தனக்குள்ளே தான் இருக்குது, தெய்வீக அறிவு, தெய்வீக சக்தி, தெய்வீக அன்பு கொண்ட ஒரு டிவைன் கிரியேச்சர், ஒரு தெய்வீக ஆற்றல் அப்படின்றத உணர்ந்து செயல்படுறாங்க. ஸோ அன்பு வேற எங்கேயும் இல்லை, எனக்குள்ளே தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த அன்பை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க, புலம்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான் நடக்குதுன்றது அவங்களுக்கு நல்லாவே புரியும். என்னதான் மற்றவங்க அவங்கக்கிட்ட வெறுப்பை காட்டினாலும் அவங்கக்கிட்டேயும் அன்பை மட்டுமே காட்டுவாங்க. நம்ம கோவத்துக்கும் வெறுப்புக்கும் வித்தியாசத்தை கற்றுக்கணும். ஒரு அம்மா அவங்க குழந்தைய திட்டுறதுக்கு பேர் வெறுப்பு இல்லை, அவங்க குழந்த நல்லா இருக்கணும்னு அந்த பாசத்தினால அந்த கோவத்தை காட்டுறாங்க. ஸோ எந்த இடத்துல நம்ம கோவத்தை காட்டுறோன்றது இருக்குது. ஒருத்தர் நல்நெறிப்படுத்துறதுக்காக கோவப்படுறது தப்பில்லை. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டா அவன் கூட பேசுகிறதுக்கே எல்லாரும் தயங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவப்பட்டா ஃபைட் ஆஃப் ஃப்ளைட் ஹார்மோன் வேலை பார்க்கும். அதோட வேலை ஒன்று ஓடு இல்லை சண்டை போடு, இதுதான் அதோட வேலை. இதனால் கீழே இருக்கிற 3 சக்கரம் உலக விஷயத்தோட சம்மந்தப்பட்டது அப்படின்றத பார்த்துருக்கோம். அப்போ அது தேவையில்லாமல் அந்த சக்கரத்தோட சமநிலை பாதிப்படையும் போது இதனால தான் நம்மளுக்கு தேவையில்லாத நோய்கள் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம். அதனால் யார் மலையாச்சு வெறுப்பு இருந்துச்சுன்னா, சரிடா உன்னை நினச்சி காண்டாகிறதுனால தானே என்னோட உடல்நலம் பாதிப்படையுது, அதனால் நானும் ஆன்மா தான், நீயும் ஆன்மா தான், யாரும் இங்கே பர்ஃபெக்ட் இல்லை, எல்லாரும் பர்ஃபெக்டாக ட்ரை தான் பண்ணுறோம். அப்படி பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணும்போது தப்புகள் நடக்கிறது இயல்பு தான், சகஜம்தான். அதனால் நான் உன்னை ஆத்மார்த்தமாக மன்னிச்சிடுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்களேன். என்னடா இது இவ்வளோதானா அப்படின்னு மட்டும் பார்க்காதீங்க. நிறைய பேரால் இதை சொல்ல முடியாது. ஒன்ஸ் ஆனால் இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கவலை எதுவும் இருக்க போகிறதில்ல. அப்படியே எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கிறேன்ற அந்த தைரியம், அந்த எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அனுபவமாக பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டத்துக்கு போயிடுவீங்க. இவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் எல்லார் மேலேயும் அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஃபுல்லும் கிளென்ஸாக இருக்கும். அப்படியே டோட்டலாக கிளென்ஸ் ஆகிரும். ஹிருதய சக்ரா பெருசாக ஆரம்பிச்சிடும், அந்த ஹையர் சக்ராஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த அன்பு, தாயுள்ளும் இதெல்லாம் தான் இறைநிலையை அடையவோ இல்லை சித்து நிலையை அடையவோ, அவ்வளோ ஏன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கவோ இதுதான் முக்கியமான காரணம். ஏன் அடுத்தவங்களை நம்ம பக்கம் இருக்கவும், செல்வத்தை இருக்கவும், இதுக்கெல்லாம் இதுதான் ஒரே வழி. நம்ம எல்லாமே இறைவனோட பிள்ளைகள். We are the children of divine, connected with our higher soul and one with the higher soul. அப்போ கடவுளுக்கான குணம் அனைத்தும் நம்மக்கிட்டேயும் இருக்கும்ல. ஸோ அடுத்தவங்க என்ன தான் விதைச்சாலும் நம்ம அன்பாக மட்டுமே இருப்போம். அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு
நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம நன்றி கூறும் வகையாக, கிராட்டிடியூட் காட்டுற வகையாக, நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கெலாம் நன்றி சொல்லலாம். எதையும் எதிர்பார்க்காம நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்மளை சார்ந்தவர்களுக்கும் நம்ம செய்யலாம். ஸோ இதெல்லாம் செய்கிறது மூலயமா சாதி, மதம், எல்லைகள், ஸோ இதெல்லாம் எல்லா வேற்றுமைகளையும் தாண்டி எல்லாரும் சமம், எல்லாரும் ஆன்மா தான் அப்படின்னு உணர்ந்து செயல்படுறவங்க அந்த கடவுளுக்கே ஒப்பானவங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் முழுசாக உணர்ந்துட்டு தேவையில்லாமல் இந்த அரசியல், ஜாதி, மதம் வச்சு அரசியல் பண்ணுறாங்களே, ஸோ இல்லை இதெல்லாம் பண்ணுறவங்கள இந்த தேவையில்லாத விஷயத்துக்காக அடிச்சுக்கிறாங்களே, ஸோ இதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் உங்களுக்கு காமெடியாகவும் இருக்கும், அவங்க எப்போ தான் இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு வருத்தமும் இருக்கும். ஏன்னா இது எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்தில் வெறும் பீஸ், சந்தோஷம், அமைதி மட்டும்தான் இருக்கும். ஒரு சின்ன கதையோடு முடிச்சுக்கலாம். சூ டங் போ அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார். அப்புறம் ஃபோ இன் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் இருக்கார். ஒரு நாள் இந்த மாஸ்டர் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ சூடங் போ போய் எழுப்பி அவர்கிட்ட நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாஸ்டர் ஐ சி புத்தா இன் யூ அப்படின்னு சொல்கிறாரு. நான் உனக்குள்ள புத்தாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம மாஸ்டர் ஆர்டிஸ்ட் சூடங் போட்ட நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. சூடங் போ அதுக்கு நம்ம மாஸ்டரை பார்த்து யூ ஆர் லுக்கிங் லைக் அ பைல் ஆஃப் SHIT அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் பார்க்க மலம் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மாஸ்டர் அதை பார்த்துக்கிட்டு சிரிக்கிறாரு. உனக்கு கோவமே வராதா அப்படின்னு சூடங் போ மாஸ்டரை பார்த்து கேட்டதுக்கு நம்ம மாஸ்டர் ஃபோ இன் those who see Buddha in themselves will see Buddha nature in others too. Those who see a pile of SHIT in themselves will see others also as a pile of shit. அப்படின்னா அது ஒரு நல்ல பாடமாயிருச்சு சுடங் போக்கு. அப்படின்னா ஒருத்தர் தனக்குள்ள புத்தாவை பார்த்தா அடுத்தவங்களுக்குள்ளேயும் புத்தாவை தான் பார்ப்பாங்க, அந்த புத்த குணங்களை தான் பார்ப்பாங்க. ஆனால் யார் ஒருத்தர் தன்னையே மலமாக பார்த்து வாழ்கிறாங்களோ அவங்களால மற்றவங்களுக்குள்ளேயும் மலத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இதை எல்லாருமே மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு கதை, ரொம்ப மாரல் உள்ள கதையில். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் ஒரு 1.5 வாரத்துக்கு என்னால் வர முடியாது. ஸோ பார்க்கலாம். பாய்.